ஹே என்னடே, எந்த கல்லுலயும் பூவே காணோம். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ம். ஊருக்கு மத்தியில வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்தான்ல, இப்ப அவன் நாட்டுக்கிட்டு நின்று சாக போறான் பாருடி. ஏய் பிடியவள. ஏய் அப்படி இப்படி வாடா. ஏய் எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீங்க எவன உசுரோட இருக்க மாட்டீங்க. ஏய் 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 ஆ வா. ஏய் வா. ஊருக்குள்ளே தெரிஞ்சால் ஒன்றும் போதை பேசுவாங்க. அதனால் இதை யார்கிட்டையும் சொல்லிக்கிட வேண்டாம். பார்த்து போங்க.
வெள்ளத்துறை உள்ளே இருக்கானா என்னன்னு தெரியலையே. வாங்க மாமா. ஆமையா பாருங்க ஆமையா. ஐயா. வாங்க வாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? என் ராசா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வாங்க உட்காருங்க. அத்தை உட்காருங்க. சரியா? அரியனாச்சி, என்னங்க? அத்தை வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏழுத சும்மாரு. போட்டா பார்த்த உடனே அன்னையாகவும் வந்துருச்சு. என்ன வந்தவங்களாம் சும்மாவே இருக்கீங்க? வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒன்றும் இல்லை மருமானே, உங்கள் அத்தை ஒரே கிதக்கல் பிடிச்சி போய் கிடக்கா. நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதேன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறச்சியை பேசலான்னு வந்தோம். என்ன மருமானே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை, அவ சின்ன பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்லை, மேலே கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பார்க்க. என்ன வெள்ளத்துறை, அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை, அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது? அதாவது இப்போ தான் தினம் பேப்பரில் பார்க்கமே. அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து எங்க வந்து என்ன பேச்சு பேசுத? அத்தைக்கா பாக்க இல்ல உசுறு எடுத்துருவேன். முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா. அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்தன் முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கான்னா அன்னைக்கு இந்த வெள்ளத்துறை உசுரோட இல்லைன்னு அர்த்தம். வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாமல் எத்தனையோ நாள் பார்டரில் தனியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பாக இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊரில் தான் இருக்கேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சுச்சு. உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுற்றிட்டு திருதாங்கன்னு. ஆனால் அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேலே காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போதான் நேரில் பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு?